இப்போ திமுக, அதிமுக, அப்புறம் புதுசாக வந்துக்கிற தாவேகா, இவங்கெல்லாம் ஒன்று உள்ள ஒன்று அறியாதவங்க கண்ணில் மண்ணு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. எப்பட்றா இவங்கெல்லாம் ஒன்று தாவேகா தான் நேரடியாக எதிரியாகிறாங்களப்பா எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா ஒன்றுன்னா அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இப்போ இவங்க இலவசம் கொடுக்குறாங்க, திமுகவில் இலவசம் கொடுக்குறாங்கன்னா அதிமுகலாம் இலவசம் அறிவிக்கிறாங்க. அவங்க 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னால் இவங்களும் 2000 ரூபாய். அவர் என்ன பண்ணுறாரு, நான் 2500 எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் அறிவிக்கிறார். இதனால ஒன்றுங்கிறார் ஒருத்தர். யார் அவர், ஏன் இப்படி சொல்கிறார் பார்த்துருவோம் வாங்க. நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் என்னன்னா, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, அரசியலில் ஒன்றும் உருப்புற மாதிரி தெரியல, ரொம்ப வருத்தமாகுதுபா அப்படின்னு வருத்தத்தை பதிவு பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். வாக்குக்கு காசு கொடுப்பார்கள், அவர்கள் வந்தாலும் வாக்குக்கு காசு தான். இவர்கள் வந்தாலும் இலவச அறிவிப்பு, அவர்கள் வந்தாலும். இவர்கள் மிக்சி என்றால் அவர்கள் கிரைண்டர், இவர்கள் டிவி என்றால் அவர்கள் ஃப்ரிட்ஜு, இவர்கள் 2000 என்றால் அவர்கள் 2000, புதிதாக யாராவது வந்தால் 2500. இப்படித்தான் இந்த நிலை. சரி, அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளவு நாள் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்க, கை சின்னத்துக்கு போட்டீங்க, தாமரை சின்னத்துக்கு போட்டீங்க, உதயசூரனுக்கு போனீங்க, இரட்டை இலக்கு போட்டீங்க, இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சுட்டு நீங்கள் தோற்று போயிட்டீங்களே, உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலையா? அவங்களாம் 60 வருஷமாக என்ன பட்டாங்க. அதனால் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஒரு தடவை ஜெயிக்கணும், நாங்கள் ஜெயிக்கணும்னு நான் கேட்கல, நீங்கள் ஒரு தடவை ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சீமான் அவர்கள். டிப்பிக்கலாக எனக்கு ஓட்டு போடுங்க மக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஒரே ஒரு ஓட்டை விவசாயிக்கு போட்டுருங்க, ஒரே ஒரு ஓட்டை நீங்கள் விவசாயிக்கு போட்டுருங்க, அவ்வளோதான். ஒன்று நீங்கள் செய்ய வேணாம். எனவே என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், என் உயிரினும் இளைய உடன் பிறந்தார்கள், திமுகவுக்கு உதயசூரியனுக்கு, அதிமுக ரெட்டலைக்கு, தாமரைக்கு, கைக்கெல்லாம் வாக்கு செலுத்தினீர்கள். அவர்கள் வென்றார்கள், எம்எல்ஏ ஆனார்கள், எம்பி ஆனார்கள், மந்திரி ஆனார்கள். நீங்கள் தோற்று போனீர்கள் 60 ஆண்டுகளாக. முதன்முறையாக விவசாயிக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு உங்களை வேண்டுகிறேன்.